டு நியூ டின்பிசிங். ஓகே, இது இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, இடப்பெயர் மறு. நமக்கு ஒரு சிலபஸே இருக்குது, ஊர் பெயர் மறுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ ஊர் பெயர் இடப்பெயர் ரெண்டு ஒன்று தான். ஸோ அந்த இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி வந்து இதுக்கான சோர்ஸ் வந்து கிடைக்காது. ஏதாவது ஒரு பிடிஎஃப் யாராவது வச்சுருப்பாங்க, அது மாதிரி இருந்தது. ஸோ ஓகேங்களா, இதோட ரெஃபரன்ஸே நான் தேடி எடுத்திருக்கேன். ஓகேங்களா, நம்ம தேவநாய பவனதே இருக்குது. ஏன்னா அவர் தான் வந்து ஓகேங்களா, ஒரு பக்கம் நம்ம இவரை பார்ப்போம். யார் அப்படின்னு பார்த்தோம்னா டிகேசி, அவரும் வந்து ஊர் பெயரை வந்து சர்ச் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்ப்போம். அது மாதிரி வந்து பாவனரோட இதுவும் கிடச்சிது. ஓகேங்களா, ஸோ அது ரெண்டு இடத்துல இருந்தது. அதை நான் உங்களுக்கு இதுன்ற மாதிரி அது வந்து பழசு, அதாவது இந்த ஓலைச்சுவடியிலேருந்து அச்சடிச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி வந்து பழைய புக்கு இது. ஸோ இது வந்து கொஞ்சம் அதையே வந்து அதில் இருக்கிற கண்டென்ட் தான் எடிட் பண்ணி இது பண்ணியிருக்கிறது தான். ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே புக்கு தான். ஸோ ஓகேங்களா, ஸோ ரெண்டும் ஒன்றே தான், எதுவும் மாறுபடுறதில்ல. ஓகேங்களா, அது பழைய எடிஷன், இது புது எடிஷன், அவ்வளோதான். சரிங்களா. ஸோ இதில் முழுக்க நமக்கு என்னென்னா இடப்பெயர் மறு, அதாவது ஊர் பெயர் மறு நமக்கு ஒரு சிலபஸ் இருக்குது. ஸோ இதில் அதிகபட்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2 பேஜ் தான். ஸோ இல்லை 2 பேஜ் கூட இல்லை, அது கிட்டத்தட்ட 1 பேஜ். இதை மட்டும் நம்ம படிச்சிட்டோம்னா மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸும் இதில் நான் செக் பண்ணிட்டேன். எல்லா கொஸ்டின்ஸும் இதில் தான் கவர் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு 50 அதிகபட்சம் ஒரு 50-60 ஊர்கள் பேர் இருக்கும். இதை மட்டும் நம்ம படிச்சிட்டோம்னா நமக்கு இதிலேருந்து கேட்கக்கூடிய 1 or 2 கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த 1 or அதாவது 2 கொஸ்டின் அதிகபட்சம் 3 மார்க். ஓகேங்களா, இந்த 3 மார்க் வந்து நமக்கு வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா, நமக்கு குழப்பம் வேணாம். ஸோ இதுதான் அது. ஓகேங்களா, அதே இதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ போகலாமா. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, இந்த ஒரு பேஜை கூட நம்மளால் நோட்ஸ் எடுத்து நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, இதை எனக்கு அனுப்புங்க சார் அப்படின்னு தான் கேட்பீங்க. ஸோ பிடிஎஃப்ன்றது கிடையாது. இதை வந்து எவ்வளையோ ஒரு பெரிய புக்கில் ஓகேங்களா, நமக்கு தேவையான சோர்ஸை மட்டும் தேடி எல்லா பேஜும் பார்த்ததில் அதில் இருந்து கண்டுபிடிச்சது தான் இந்த இது. ஓகேங்களா, ஸோ இதையும் வந்து பிடிஎஃபாக கேட்டு நீங்கள் பிடிஎஃபாக மட்டும் தான் படிப்பீங்கன்றது கிடையாது. நான் சொல்கிற வார்த்தையில் ஜஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி எழுதுனீங்கனாலே ஒரு 1/4 மணி நேரத்தில் இதை வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ நோட் பண்ணிங்க. இடப்பெயர் மறு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அமராபதி. ஓகேங்களா, அமராபதின்றதான் சரியான வார்த்தை. இந்த அமராபதி தான் என்னவா மாறி இருக்குது, மறுவாக மாறி, அதனால் என்னவா மாறி இருக்குது. மறுனா என்ன? மறுனா சிதைந்து வழங்கக்கூடிய சொற்கள் தான் மறு. சிதைந்து அது ஒன்று வந்து இப்போ நம்மளே சொல்லலாம், ஒரு மேக்ஸ் வந்து ஒரு 10 ஸ்டெப் இருக்குன்னா நம்ம ஆளுங்களுக்கு என்ன தேவை, 10 ஸ்டெப்லாம் தேவையில்லை, டேரெக்டாக எனக்கு ஆன்சர் தேவைன்னு ஒரு ஸ்டெப்பில் கொண்டு வராங்க இல்லையா. அது மாதிரி ஒரு பெரிய அது ஒரு ஊர் பெயரோட இது வந்து பேச்சு வழக்கில் பேசி சிதைந்து மறுவாக மாறி இருக்குது. அதுதான் பார்க்குறோம், இடப்பெயர் மறு. சரிங்களா, சரி. அமராபதின்றதான் ரைட்டு. அது என்னவா மாறுக்குன்னா அமராவதின்னு மாறு. அப்போ அமராவதியே மறு தான். அமராவதியோட மறு சொல்லு தான் அமராவதி. நோட் பண்ணிங்க. அழகாபுரி அழகை போட்டுருமா, அழகாபுரி அழகை. ஆற்றூர் ஆரை நம்ம இதில் வந்து ஆற்றூர் அப்படியே போயிட்டு ஆத்தூராக மாறி இருக்கும். அது கடைசியில் ஆரூராக மாறி இருக்கும். அப்படிலாம் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா பாருங்கள். ஆரூர் அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம் சொல்லி டிகேசி இடத்துல வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா, ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே. ஆற்றூர் தான் என்னவா மாற்றிருக்கோம்னா ஆத்தூர். அதுவும் இன்னும் இதாக போய் ஆரூர் அப்படிலாம் மாறி இருக்கும். நம்பி ஆரூர் அப்படிலாம் படிப்போம் இல்லையா, நோட் பண்ணிங்க. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட்டு உஜ்ஜயினி. ஓகேங்களா, உஜ்ஜயினி உஞ்சை. ஓகே, அப்போ உஜ்ஜயினின்னா ஆற்றூர் வந்து ஆரை. நோட் பண்ணிக்கலாம், ஆற்றூர் ஆரை. ஓகேங்களா, ஆற்றூர் ஆரை. உஜ்ஜயினி வந்து என்னது, உஞ்சை. அந்த நம்ம இதில் இருக்கக்கூடிய தான், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய வார்த்தை உஜ்ஜயினி உஞ்சை. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு உறையூர். திருச்சி உறையூர் சொல்லணும்ல, அதுதான் என்னவா இருக்குது, உரந்தை. ஓகே, பாண்டியர்களோட முற்கால சோழர்களோட தலைநகரம். ஸோ சோழர்களோட தலைநகரம், துறைமுக நகரமாக அது வந்து இந்த உறையூர் தான். எருசலேம்ன்றது இப்போ இயேசு பிறந்தார்லேயே அந்த ஊரை சொல்லுவோம் எருசலை சாலேம். ஓகேங்களா, எருசலை சாலேம். நோட் பண்ணி வச்சுக்கலாம். எருசலேம்ன்றது என்னமா இருக்குது, எருசலை சாலேம். ஓகே, சாலேம். ஓகே, நோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நமக்கு புதுசாக இருக்குது. கரிவலம் வந்த நல்லூர். ஓகேங்களா, கருவை நம்ம திருக்கருவைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, திருக்கருவை. கரிவலம் வந்த நல்லூர். ஓகே, அப்படி நம்ம படிப்போம் இல்லையா. ஸோ தென்காசியில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இதில் வந்து இது கூட சொல்லியிருக்காங்க, என்னென்னா அகழ்வாராய்ச்சி 2026-5 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தென்காசி ஞாபகம் வச்சுக்கலாம். கரிவலம் வந்த நல்லூர் கருவை, தென்காசி மாவட்டம். கரிவலம் வந்த நல்லூர் வந்து கருவை. கருந்திட்டைக்குடி வந்து கருந்திட்டைக்குடி தான் என்னன்னு சொல்கிறோம், கரந்தைன்னு சொல்கிறோம். நோட் பண்ணிக்கலாம். இது போட்டுருவோம் ஓரளவு, பட் நோட் பண்ணிங்க. கருந்திட்டைக்குடி கரந்தை. ஒற்றைக்கல் மந்தை என்னவா மாறி இருக்குது, ஒற்றைக்கல் மந்தைன்றது தான் கருந்திட்டைக்குடி கரந்தை. அதுக்கப்புறம் ஒற்றைக்கல் மந்தைன்றது தான் உதகமண்டலமாக மாறி, உதகமண்டலம் தற்போது என்னவா மாறி இருக்குது, உதகை. நமக்கு டேரெக்டாக என்ன தெரியும்னா உதகைன்றது நமக்கு தெரியும். உதகமண்டலம்ன்றது வந்து உதகையாக மாறி இருக்குது, ஊட்டின்னு மாறி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் இதை நோட் பண்ணுங்கள், என்னது ஒற்றைக்கல் மந்தைன்ற வார்த்தை தான் என்னவா மாற்றுன்றது, உதகமண்டலம். ஒற்றைக்கல் மந்தை உதகமண்டலம். அதுக்கப்புறம் அது என்னவானா உதகையாக மாறி இருக்குது. ஓகே, இது நமக்கு ஒரு நல்ல டேட்டா இல்லை. ஒற்றைக்கல் மந்தை சரியா, அதுதான் உதகமண்டலமாக மாறி இருக்குது. அந்த உதகமண்டலம் தான் உதகையாக மாறி இருக்குது.
களத்தூர் கலந்தை. ஓகேங்களா, களத்தூர்ன்றது கலந்தை. நோட் பண்ணுங்கள், எழுதிங்க. களத்தூர். உங்களுக்கு எதெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் புதுசாக இருக்கும் முறை அதை மட்டும் எழுதிக்கலாம். களத்தூர் கலந்தை. இது நம்ம போட்டுறோம். காஞ்சிபுரம் காஞ்சி. காஞ்சின்றது கஞ்சியாக மாறி இருக்குது, கஞ்சின்றது கட்சியாகவும் மாறி இருக்குது. எழுதிங்க, நோட் பண்ணிங்க. காஞ்சிபுரம் காஞ்சி. காஞ்சின்றது கஞ்சியாகவும் மாறி இருக்குது, கட்சியாகவும் மாறி இருக்குது. அந்த காஞ்சி இன்னும் மறுவாயி திரிஞ்சு என்ன இருக்குது, கட்சி. ஓகே, இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புண்டு. காஞ்சிபுரம் காஞ்சி. ஓகே, அதுக்கடுத்து கஞ்சி கட்சி. சரியா? நெக்ஸ்ட்டு காளிக்கோட்டம். ஓகே, காளிக்கோட்டம்ன்றது காளிக்கட்டம். ஓகே, கல்கத்தா. ஓகே, நம்ம இதிலே படிப்போம். 1690 வந்து பாண்டிச்சேரி வந்து இவங்க இருக்காங்க இல்லையா, ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காளிக்கோட்டம் சுதாநதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஆமாம் ஆங்கிலேயர்கள் தான், காளிக்கோட்டம் சுதாநதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஊரை சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஒரு கோட்டையை வந்து கட்டுவாங்க. 1690 கட்ட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் 96 இதாகி 1699 700 1670 தான் என்னென்னு பண்ணால் அந்த 3 ஊரையும் சேர்த்து, அதாவது சுதாநதி காளிக்கோட்டம் இன்னொரு ஊர் இருக்கும், இந்த 3 ஊரும் சேர்ந்து அங்கே ஒரு கோட்டையை கட்டுவாங்க. அதை வந்து நகரமாக மாற்றுவாங்க. அப்புறம் அங்கே ஒரு கோட்டையை கட்டுவாங்க. அந்த கோட்டை 1700 என்ன பேருன்னா வில்லியம் கோட்டை அப்படின்னு பேர் மாறும் அப்படின்னு பார்ப்போம். அதுலேயே வரும் காளிக்கோட்டன்றது. ஹிஸ்ட்ரி புக் 8லேயே இருக்கும். ஸோ அப்போ காளிக்கோட்டம் தான் காளிக்கட்டமாக மாறி இருக்குது. காளிக்கட்டம் தான் என்னவா மாறி இருக்குது, கல்கத்தா. மேற்கொண்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கல்கத்தா. நோட் பண்ணிக்கலாம். குடமூக்கு, அதுதான் கும்பகோணம். குடமூக்குன்றது கும்பகோணமாக மாறிக்கி, கும்பகோணம்ன்றது குடந்தையாக மாறிருக்கு. அப்போ குடமூக்குன்ற ஊர் தான் ஓகே கும்பகோணமாக மாறி இருக்குது. அந்த கும்பகோணம்ன்றது என்னவா மாறி இருக்குன்னா குடந்தையாக தெரிஞ்சிருக்கு. அந்த ஆர்டரும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், கும்பகோணம் குடமூக்கு குடந்தை அப்படின்னு போட்டுறோம். அது தப்பு. குடமூக்குன்றது கும்பகோணமாக மாறி, கும்பகோணம்ன்றது குடந்தையாக மாறி இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு குத்தாலம். குத்தாலம் தான் சரி. அது என்னவா மாறி இருக்குன்னா குற்றாலமாக மாறி இருக்குது. இன்றைக்கி நம்ம குற்றாலம் தான் வழங்குறோம். ஆனால் பழைய காலத்தில் வந்து குத்தாலம் தான் சரியான வார்த்தை. அது குற்றாலமாக மருவி இருக்குது. ஓகேங்களா. குன்றத்தூர் குன்றை. திருக்குன்றத்தூர்னு சொல்லுவோம். குன்றத்தூர் குன்றை. கைலாயம் கைலை மலை கைலாயம். ஓகேங்களா. கோயம்புத்தூர் கோவை. அது கோயம்புத்தூர் கோவன்புத்தூராக மாறி, அப்புறம் கோவன்புத்தூர் கோயம்புத்தூராக மாறி நம்ம போடும் இல்லையா, கோவன்புத்தூர் ஃபஸ்ட்டு இருக்கும், அது கோயம்புத்தூராக மாறி அப்புறம் கோவையாக மாறிக்குன்னு படிப்போம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கலாம். அதே வார்த்தையில் தான் இருக்குன்னா நெக்ஸ்ட்டாகவும் இருக்குது. கோயம்புத்தூர் கோவை. ஓகே. கோழிக்கோடு இங்கே இருக்குங்க. கோழிக்கோடு அடுத்தது பார்த்துடலாம். ஓகே, அடுத்தது கோழிக்கோடு வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இல்லை, வெரி குட். கோழிக்கோடு. ஓகே, கோழிக்கோடு என்னவா மாதிரி பாருங்கள், கள்ளிக்கோட்டை. கோழிக்கோடு வந்து கள்ளிக்கோட்டை. நோட் பண்ணி வச்சுக்கலாம். கோழிக்கோடு. நம்ம சாமரின் மன்னன் இருக்கும்போது வாஸ்கோடாமா வந்து இறங்குவார் 1498. ஸோ அந்த இதை சொல்கிறோம். சனகாபுரம் வந்து சனகை. சனகாபுரம் வந்து என்ன இருக்குது, சனகாபுரம் சனகை. செங்கலு நீர்பட்டு செங்கற்பட்டு. சூப்பர். செங்கலு நீர்பட்டு தான் என்னவாமல் இருக்குது, செங்கற்பட்டு. அது நம்ம இன்றைக்கி செங்கல்பட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரெண்டும் ஒன்று தான். செங்கல் இல்லு சேரும்போது அது புணரும்போது வந்து செங்கராக மாறுது. ஓகே, செங்கலு நீர்பட்டு. அப்போ இது பேர் என்ன இருக்குது, செங்கலு நீர். ஓகே, செங்கழு நீர் அப்படின்னு தான் இருக்குது. செங்கழு நீர் தான் என்னவா மாறி இருக்குன்னா செங்கற்பட்டாக மாறி இருக்குது. சூப்பர் டேட்டா. அடுத்தது சென்னப்பட்டினம். சென்னப்பப்பட்டினம். நம்ம இவர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, 1639 வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜார்ஜ் வில்லியம் கோட்டை வந்து சென்னையில் கட்டியிருப்பாங்க. நம்ம ஜார்ஜ் கோட்டை வில்லியம் இதில் கட்டியிருப்பாங்க சென்னையில். பட் அது வந்து சென்னப்ப நாயகர் வந்து பிரான்சிஸ் டேன்றவர். ஓகேங்களா. இது வந்து நம்ம இந்த புக்கில் கூட இருக்குது. பிரான்சிஸ் டேன்றவர் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகேவா, நம்ம நாயக்கர், அவர் பேர் வந்து வெங்கடப்ப நாயக்கர்னு வரும். இருங்க ஒரு நிமிஷம். பூந்தமல்லி வெங்கடப்ப நாயக்கர்னு நினைக்கிறேன். பூந்தமல்லி வெங்கடப்ப நாயக்கர் அதை வந்து 2ஆம் வெங்கடப்ப நாயக்கர் வந்து அதை வந்து அங்கீகரிப்பார். அதாவது பிரான்சிஸ் டேக்கு வந்து யார் கொடுப்பார் அப்படின்னா வெங்கடப்ப நாயக்கர். ஓகேங்களா. வெங்கடப்ப நாயக்கர் வந்து பூந்தமல்லி வெங்கடப்ப நாயக்கர் வந்து அவருக்கு வந்து கொடுப்பார். இவர் வந்து அவருக்கு குத்தகை கொடுப்பார். அதை வந்து யார் அங்கேனா அப்போ அவருக்கு மேலே ஒரு அரசராக இருந்தது யாருன்னா விஜயநகர மன்னராக வந்து 2ஆம் வெங்கடப்ப நாயக்கர் இருப்பார். அந்த 2ஆம் வெங்கடப்ப நாயக்கர் வந்து நீ கொடுத்துவா அப்படின்னு பர்மிஷனும் கொடுத்துருவாரு. ஸோ அந்த அதுக்கு ஒரு இது வைக்கிறாங்க. அதாவது 2ஆம் வெங்கடப்ப நாயக்கர் வந்து அனுமதி வழங்கினால 2ஆம் வெங்கடப்ப நாயக்கரோட அப்பா பேர் வந்து சென்னப்பர். ஓகேங்களா. ஸோ சென்னா அதுதான் சென்னான்னு சொல்கிறோம். அந்த சென்னான்ற பேரை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த சென்னைக்கு வச்சுருக்கோம். அதனால் அது பேர் சென்னப்பப்பட்டினம்னு ஃபஸ்ட்டு இருந்தது. அது பிற்கால அப்படியே மாறி என்னாச்சுன்னா சென்னைப்பட்டினம் மாறிச்சு. அது டேட்டு கூட ஆகஸ்ட் 22 நினைக்கிறேன். ஓகேங்களா. ஆகஸ்ட் 22 1639 வரும். ஓகேங்களா. அந்த டேட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சென்னை உருவான டேட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சென்னை டே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆகஸ்ட் 22 அது நோட் பண்ணிங்க. 1639 ஜார்ஜ் வில்லியம் கோட்டை அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி 1641 முடிப்பாங்க. ஸோ அப்போ சென்னப்பப்பட்டினம் அது வந்து என்ன பண்ணால் சென்னப்பட்டினமாக மாறி சென்னையாக மாறுது. ஓகேங்களா. சென்னப்பப்பட்டினம் சென்னப்பப்பட்டினம் சென்னை. ஓகேங்களா.
ஓகே. நெக்ஸ்ட்டு சர்மாதேவி, சேர்மாதேவி. இப்போ நம்ம சர்மாதேவி குரு நம்ம இதெல்லாம் போனால் சர்மாதேவின்ற இடத்துல ஒரு குருகுலம்லாம் கூட வச்சுருப்பாங்க வாவேஸ் ஐயர் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ சேர்மாதேவி. சேரளம். சேரளம்ன்றத என்னது கேரளமாக மாறி இன்றைக்கி கேரளமாக மாறிருக்கு. ஓகேவா. ஓகே. நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா கேரளம். ஓகே. ஆல்ரெடி கேரளானது இப்போ பேர் என்ன பண்ணிட்டாங்க இதில் வந்து அரசியலமைப்பில் கேரளம்னு கொண்டு வந்துட்டாங்க. சேரளம், கேரளம், கேரளம். அந்த லாவை பார்த்துங்க. ஓகே. ஆர்டர் கேட்கலாம். சேற்றூர், சேரை. சேற்றூர்ன்றது சேரையாமல் இருக்குது. சோழ நாடு வந்து சோநாடாக இருக்குது. கரெக்டாக சோழ நாடு தான் சோநாடாக மருவி இருக்குது. ஓகே. அது போட்டுருவோம் நம்ம. சோழன் வந்தான், சோழ வந்தான். சோழன் வந்தான்ற ஊர் தான் என்ன வந்துச்சு, சோழன் கட்டாயி சோழ வந்தான் அப்படின்னு மாறிடுச்சு. நோட் பண்ணிங்க போட்டுருவோம். இது தஞ்சாவூர். தஞ்சாவூர் தஞ்சாவூர்னு சொல்கிறோம்னா அது வந்து தஞ்சாவூர்னாலும் தஞ்சை, தஞ்சாவூர்னாலும் தஞ்சை. ஓகேங்களா. அது தஞ்சாவூர்னு இருந்துக்குது. அது அப்படியே பேச்சொல்ல தஞ்சாவூராக இருக்குது. அப்புறம் தஞ்சையாமல் இருக்குது. தஞ்சாவூர்னாலும் தஞ்சை தான், தஞ்சாவூர்னாலும் தஞ்சை தான். திருச்சிராப்பள்ளி, திரிசிரபுரம். நம்ம இது படிக்கும்போதே மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் படிக்கும்போதே அவர் வந்து திரிசிரபுரத்தில் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா. திரிசிரபுரம் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. திரிசிரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் தான் சொல்லுவாங்க. திரிசிரபுரம். திருச்சிராப்பள்ளின்றது திரிசிரபுரம். அந்த திரிசிரபுரம் அப்புறம் என்ன பண்ணால் திருச்சினாப்பள்ளி, அப்புறம் திருச்சி. ஓகேண்ணா. திருச்சிராப்பள்ளி, திரிசிரபுரம் திரிஞ்சிருக்கு. அப்புறம் அதை வந்து நம்ம திருச்சினாப்பள்ளின்னு சொல்கிறோம். திருச்சிராப்பள்ளி, திரிசிரபுரம், திருச்சினாப்பள்ளி. அதுக்கப்புறம் இது என்னன்னு சொல்கிறோம், திருச்சின்னு இப்போ வளரும். ஓகேவா. வெறும் திருச்சி. திருச்செந்தூர், செந்தூர், செந்தில். ஓகேங்களா. திருச்செந்தூர், செந்தில். அதாவது நம்ம செந்தில்ன்றதான் என்னது, செந்தில்னால் முருகன். முருகன் இருக்கக்கூடிய ஊர் செந்தூர். செந்தில் கூட்டல் ஊர் செந்தூர். ஓகேங்களா. அதுதான் திருச்செந்தூர். திருன்றது மலையாளத்துக்குமே வந்து தான் திருச்செந்தூர். அது இன்றைக்கி நம்ம என்னென்னா வெறும் செந்தில்னு சொல்கிறோன்றாங்க. திருச்செந்தூர், செந்தில். ஓகேங்களா. திருநெல்வேலி, நெல்லை. திருவாவடுதுறை. திருவாவடுதுறை தான் நம்ம என்ன சொல்கிறோம். ஓகே. திருவாவடுதுறைன்னு சொல்கிறோம். அது வந்து துறைசை. திருவாவடுதுறை. ஓகேங்களா. திருவாவடுதுறை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஓகேங்களா, துறைசைன்னு சொல்கிறோம். நோட் பண்ணிங்க. ஓகே. திருவாவடுதுறை வந்து துறைசை. ஓகே. எழுதிக்கலாம் இதை. திருவிதாங்கோடு, திருவாங்கூர். ஓகேங்களா. திருவிதாங்கோடு சமஸ்தானம் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியா. அது அப்படியே என்ன பண்ணால் திருவிதாங்கூராக இருக்குது. அதுக்கப்புறம் திருவாங்கூர். அடுத்து வந்து துவாரகைன்னா துவரை. துவாரகை எப்படிமா இருக்குது, துவாரகை. ஓகேங்களா. துவாரகைன்றது துவரையாமல் இருக்குது. தொண்டைமான் நாடு. தொண்டை நாடு. நம்ம அதியமான் சொல்கிறோம் இல்லையா. அதியமான் போருக்கு தொண்டைமானோட போர் செஞ்சான் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ தொண்டைமான் நாடு. அதுக்கப்புறம் அது என்னவாமா இருக்குன்னா தொண்டை நாடு. ஓகேங்களா. சரி. நாகப்பட்டினம், நாகை. இது நம்ம ஈஸியாக போட்டுருவோம். நெக்ஸ்ட் உங்க இங்கே இருக்குது. இங்கே இருக்குது. அதை பார்த்துலாம். பட்டினம்ன்றது பட்டணமாக மாறுது. நம்ம பேச்சு வழக்கில் இப்போ சொல்லுவேன் நாகப்பட்டினம், அதெல்லாம் வந்து நாகப்பட்டினம் அப்படின்னு பட்டணமாக மாறுது. பல்லவபுரம் தான் பல்லாவரம். பல்லவர்கள் சொல்லும் இல்லையா. பல்லவபுரம் பல்லாவரம் இருக்குது. பாண்டிய நாடு வந்து பாண்டி நாடு. சரியா. அடுத்தது வந்து பாலாறு, பாலாறு என்ன இருக்குது பாருங்கள், பாலாறு வேலூர் இதெல்லாம் பாயுது இல்லையா. புதுச்சேரி தான் புதுவை. புதுக்கோட்டை வந்து புதுகை. ஓகேங்களா. புதுக்கோட்டைன்னு வந்தால் புதுகை. இது புதுவை. புத்தூர்ன்றது புதூராக இருக்குது. நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம் புதூர்னா அது புத்தூர் தான் புதூர்னா அது. பெண்ணாகடம் வந்து கன்னடம்னு நினைக்கிறேன். அந்த கன்னடாவில் வரும்னு நினைக்கிறேன். பெண்ணாகடம் வந்து பெண்ணாடம். ஓகேண்ணா. பெண்ணாகடம் வந்து என்னது, பெண்ணாடம். ஓகே. நோட் பண்ணுங்க. கட்டாயி பெண்ணாடம்னு வழங்குது. பெத்தலை அதான் இந்த எருசலேம். பெத்தலைனா இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர். பெத்தலை. ஓகே. பெத்தலை. நோட் பண்ணிங்க. பெத்தேல். அப்புறம் என்ன சொல்கிறான், பெத்தலைன்னு சொல்கிறான். அப்புறம் பெத்தேல்னு சொல்லலாம். பெத்தலகேம். பெரம்பலூர். ஆஹா சூப்பர். பாருங்க. பெரும்புலியூர் தான் என்னவாமல் இருக்குது, பெரம்பலூர். நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா பெரம்பலூர். அது வந்து பெரும்புலியூர்ன்ற வார்த்தை தான் பெரம்பலூர். ஓகேங்களா. ஓகே. அரியலூர், பெரம்பலூர் சொல்கிறோம் இல்லையா. ஸோ பெரம்பலூராக இருக்குது. பெரும்புலியூர். பொதியில் அப்படின்றது தான் என்ன, பொதிகை மலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது நோட் பண்ணிங்க. பொதியில். ஓகே. பொதியில்ன்ற வார்த்தை தான் பொதியம். அப்புறம் வந்து அது பொதிகை மலை, அகத்தியர் மலையை நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஊர். பொதிகை. பொதினி மலை ஆண்டவன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பேகன் சொல்கிறோம் இல்லையா. பொதினிமலை, பழனிமலை, பேகன். ஓகேங்களா. பொதிகை மலை வந்து யார் சொல்லுவோம், பொதிகை மலை ஹாய் அண்டியர்னா பொதிகை மலை. அது மாதிரி வந்து பொதினி மலை வந்து பேகன். ஓகேவா. நோட் பண்ணிங்க. பழனி ஆவினன்குடி அப்படின்னு சொல்லுவோம். மாமல்லபுரம், மகாபலிபுரம் தான் என்ன வருது, மகாபலிபுரம் வந்து. பல்லவபுரம் வந்து பல்லாவரம். மாமல்லபுரம் தான் மகாபலிபுரம் இருக்குது. மகிபாலன்பட்டி, மகிபை. ஓகேவா. மங்களாபுரம், மங்களூர். நம்ம சொல்லுவோம் இல்லையா மங்களூர் உடன்படிக்கை. 2ஆம் மைசூர் போர் எதன்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்னா மங்களூர் தான் முடிஞ்சிருக்கும். 1784. ஓகே. 1784 2ஆம் மைசூர் போர் மார்ச் மாதம் வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஓகே.
மங்களாபுரம், மங்களூர் நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு மயிலாப்பூர். ஓகே, மயிலாப்பூர் வந்து மயிலை, அது நான் போட்டுருவோம். மயிலாப்பூர், மயிலை. ஓகே, இந்த மயிலாப்பூர் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா போர்ச்சுகீசியர்களோட கருப்பர், ஆங்கிலேயரோட கருப்பர் நகரம் வந்து ஜார்ஜ் டவுனு. அதுவே போர்ச்சுகீசியர்களோட கருப்பர் நகரம்னு கேட்டால் மயிலாப்பூர் தான், போர்ச்சுகீசியர்களோட கருப்பர் நகரம். ஓகேங்களா. அடுத்து மலையமா நாடு, மலாடு. நம்ம சொல்லுவோம்ல மலையமா நாடு, திருமுடிக்காரி மலையமா நாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து மலாடுன்னு சொல்கிறோம். ஓகே, ரைட்டு. மலவராயன்பட்டினம், 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 மலவை. மலவராயன்பட்டினம்னா மலவை. ஓகேவா. அடுத்து மயிலாடுதுறை, மயிலாடுதுறை, மாயூரம். நம்ம சொல்கிற அந்த நிறைய பஸ்ஸில் கூட பார்ப்போம், மயிலாடுதுறை, மாயூரம், மாயாவரம். ஓகேங்களா. எல்லாம் ஒரே ஊர் தான். மயிலாடுதுறை, மாயூரம். மாயூரம் வேதநாயக பிள்ளைலாம் சொல்லுவோம் இல்லையா, மாயூரம் வேதநாயக பிள்ளை. அவருக்கு வந்து இப்போது எங்கன்னா மயிலாடுதுறையில் சிலை நட்டுறாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் அது. ஓகே, சிலை அமைச்சிருக்காங்க, இப்போ அதுவும் பார்த்துங்க. மயிலாடுதுறை, மாயூரம், மாயாவரம். ஓகேங்களா. மாயாவரம், மயிலாடுதுறை, மாயூரம், மாயாவரம், கும்பகோணம், சீர்காழி அப்படின்னு ஒரு இதெல்லாம் வரும் இல்லையா, அதுதான். வண்ணார்பேட்டை, வண்ணை. சென்னையில் வண்ணார்பேட்டைன்றது வண்ணை. விருதுநகர், விருதை. வீரகேரளன்புத்தூர், வீரகேரளன்புத்தூர், வீராளம்புத்தூர்னு அது வீரகேரளன்புத்தூர். ஓகேங்களா. கேரளனா சேரமன்னல சொல்லுது. வீரகேரளன்புத்தூர் தான் என்னது, வீராளம்புத்தூராக மாறுக்கு, வீராளம்புத்தூர். வைகுந்தம், வைகுண்டம் தான் என்னவாக இருக்குது, வைகுண்டமாக மாறி இருக்குது. நோட் பண்ணிக்கலாம். வைகுண்டம். சரிங்களா. அடுத்து வந்து பாண்டமங்கலம், பாண்டமங்கலம்ன்றது பாண்டவர் மங்கலமாக மாறி இருக்குது. ஓகே, அது வந்து பூந்தமல்லி, பூவிருந்தவல்லி. அதாவது இதெல்லாம் எப்படி மாறி இருக்கு போல். ஓகே, பாண்டமங்கலம் வந்து பாண்டவர் மங்கலத்துலேருந்து பாண்டமன்ற வார்த்தை கிரியேட் ஆகிருக்கு. அது மாதிரி பூந்தமல்லி, பூவிருந்தவல்லியிலேருந்து தான் என்ன உருவாகுது, பூந்தமல்லின்ற வார்த்தை உருவாகிருக்கு. இதெல்லாம் தமிழ் மருக்களையும். கோடி இதை நோட் பண்ணிக்கணும். கோடைக்கானல் சொல்கிறோம், அது கோடைக்கானல் தான். மருவி என்னன்னா கொடைக்கானல் மாறி இருக்குது. கோடை காலத்தில் வந்து இதாகிறது தான், அது பேர் என்னது, கோடைன்ற வார்த்தை தான் கொடைன்னு மாறி இருக்குது. ஓகேண்ணா. கோடைக்கானல் தான் சரியான வார்த்தை, அதை நம்ம கொடைக்கானல் இன்றைக்கி சொல்கிறோம். இந்த கோடைக்கானல் என்ன வெயில் காலத்தில் குளிராக இருக்கும் இல்லையா, கோடைக்கானல். அந்த கோடைக்கானலோட மறு வந்து இன்றைக்கி என்னவாக இருக்குன்னா கோடி. இதுவே நமக்கு தெரியாது, நோட் பண்ணிங்க. அதுமாதிரி தான் உதகமண்டலம், ஊட்டி. இந்த கோடைக்கானலும் உதகமண்டலன்றது என்னென்னா முதலே ஆங்கில மருக்கள். இதெல்லாம் வந்து ஆங்கில வார்த்தைகள். கோடைக்கானல், ஓகேங்களா, ஊட்டி, இதெல்லாம் வந்து ஆங்கில வார்த்தைகளாம். ஓகேங்களா. ஸோ தமிழ் உணவில் அகற்றல் வேண்டும். இது இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது. இந்த சிங்கை அப்படிலாம் நிறைய ஊர் வரும். பட் இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் புக்கில் நமக்கு கிடைச்சது. ஓகேவா. முடிஞ்ச அளவுக்கு இதை நோட் பண்ணிக்க, எழுதிங்க. எது உங்களுக்கு புதுசாக இருக்கும் அந்த வார்த்தையெல்லாம் ஒரு முறை பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட எழுதிங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் எழுதுனீங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஓகே, இது இல்லாமல் வேறு ஊர்களும் இருக்கும், அதை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. நான் வேறு எதாவது கிளாஸ் போடும்போது இதில் இல்லாத வார்த்தை, இந்த சிங்கை நல்லூர், சிங்கை அப்படிலாம் நிறையா வார்த்தை இருக்கும். இன்னும் கொஞ்சம் இதில் இல்லாததெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நான் தனியாக கூட போடுறேன். ஓகேவா. தேங்க்யூ பை நியோ. ஓகேங்களா. ஸோ சீக்கிரம் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏப்ரல் 1 வந்து எனக்கு வந்து என்னென்னா ஃப்ரீ டெஸ்ட்டு போடணும் தான் நானும் முடிஞ்ச அளவு போராடுறேன். பட் கொஸ்டின் எடுக்க ஆள் வேணும் இல்லை, எனக்கு எலெக்ஷன் ஒர்க்கு. ஸோ அதுக்கு தான் பார்க்குறேன். கொஸ்டின் நம்ம சொன்னால் கூட டைப் பண்ணி போகிறது தான் பார்க்குறேன். சரி, முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா. ஓகே, குட் நைட்.